ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்திருந்தாங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். போகிறோம் கொடைக்கானல் போகிறோமா? எப்போ? கேரளா போகிறோம். எந்த ஊர்னே தெரியலைங்க. மொத்தத்தில் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கிளம்பி ரெடி ஆயிருங்கன்னு சொல்லியிருக்காரு. என்னன்றது இன்ன வரைக்கும் டிசைட் கூட பண்ணலை, ஆனால் ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி நாங்கள் இப்போ முடி வெட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை நின்றுச்சு. ஆனால் வெயில் அடிக்குது. ஆனால் இங்கே அங்கே வெயில் அடிக்குதுங்க, ஆனால் வந்து மழை பெய்யுது வேணான்றாங்க. ருத்வின் அடங்க மாட்டேங்கிறான். கேரளா போலாம். எங்க போறோம்? கேரளாவா கொடைக்கானல் போறோமா? கொடைக்கானல் போறோம். அங்கதான் மஞ்சுமல் பாய்ஸ் போனாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் போனாங்கல்ல, அந்த குகைக்குள்ள போறியா? அதெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்ப லேக் போலாம். வேற என்ன இருக்காங்க கொடைக்கானல்? வேற என்ன இடம் இருக்கு கொடைக்கானல்ல ருத்வின் விளையாடுறது மாதிரி தகுந்த மாதிரி இடம் ஏதாச்சும்? ஒண்ணுமே இல்ல. நீ விளையாடுற மாதிரி ஒண்ணுமே இல்லையா? பார்க் மட்டும்தான் இருக்கு. பார்க் மட்டும்தான் இருக்கா? ஏன் அந்த பார்க் நீ இங்க போய் பார்த்தா ஆகாதா? இங்க இருந்து கொடைக்கானல் போய் தான் பார்க்கணுமா? அம்மா கொடைக்கானல்ல போய் முடி வெட்ட போறோம். கொடைக்கானல்ல போய் முடி வெட்டிக்குமா பேசாம? இந்த வீடியோ வந்து மண்டே மார்னிங் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களோட ட்ரிப் வந்து பிளான் பண்ணதே மண்டே மார்னிங் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சண்டே வந்து சரியான மழை. கொடைக்கானல்லையும் பயங்கர மழையாக தான் இருக்கும். அடுத்த 2 நாளைக்கு வந்து தொடர்ந்து மழை இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து அதனால் அவர் வந்து வெனஸ்டேக்கு மேலே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஆக்சுவலாக இது என்னால் தான் வந்து கெட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைங்க எந்திரிச்சதுலேருந்து எப்போ போகிறோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தான் இங்கேயே இவ்வளோ மழை பெய்யுது, நான் அங்கே எப்படி இருக்கும்னு தெரில அப்படின்னு சொன்னனால வந்து பிளான் வந்து சொதப்பிடுச்சுங்க. அந்த அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பெர்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரி, நம்மளோட அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனை வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக காலையில் கூட 6:30க்கு வந்து போகலாமா அப்படின்ற ஒரு தாட் லைட்டாக இருந்துச்சு. பட் வந்து இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே விட்டாச்சு. பார்ப்போம் என்னைக்கு போகிறோம் அப்படின்றது தெரில. பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமாக கேட்டே இருக்காங்க. சரி வாங்க, அப்படியே இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். அகிலினி கிட்ஸ் சார்லேயும் கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் பல்க் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்திருந்தனால பேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதுக்கெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊர்லேயே வந்து புக் பண்ணலாம், பட் வந்து புக் பண்ணுற அந்த பொண்ணு வந்து லீவு. ஸோ வந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரியல போல், அதனால் ஹெட் ஆஃபீஸில் போய் புக் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டாங்க. எங்கள் ஊர்லேருந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வரும். இந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் போகையில் பாப்பாவும் சேர்ந்து என் கூட வந்து வந்திருந்தா. எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கூடையெல்லாம் பேசிட்டு வம்பெழுத்துக்கிட்டு இருக்கா மகிழ்னி. பாப்பா மழை பிச்சு ஊத்த போகுது, பயங்கர வெயில் அடிக்குது திடீர்னு. அங்கே உள்ள போய் லேபிள் வச்சுருக்காங்க அந்த பை. மண்டே அப்படின்றனால ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துருந்துச்சுங்க. தனியாக எடுத்து பேக் பண்ணி வைக்கிறவங்களுக்கு வச்சுட்டு அது அந்த அன்னைக்கு போகிறத வந்து அவுட் கோயிங் நோட்டில் வந்து தனியாக ரிப்போர்ட்டாக போட்டு நோட் பண்ணி வைப்போம். ஸோ அதனால் அந்த வேலையுமே பார்த்து எடுத்து வச்சிட்டேன். இப்போல்லாம் மழை பெய்கிறனால அதிகபட்சம் ஒரு 3:30க்கு அப்படிங்கலாம் அந்த பையன் வந்து வந்துடுறான். ஸோ வேலையை டக்குன்னு முடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சு வேகமாக கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். சொன்ன மாதிரியே அந்த பையனும் இன்றைக்கி வந்து கொரியர்கார பையனும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஸோ வந்து வேகமாக என்னோடய வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்கனால வந்தோன்னே எடுத்து கொடுத்தாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அப்பப்போ வந்து திடீர்னு மழை பெய்யுது, எங்கே எப்படி இருக்குது அப்படின்னே தெரிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் நம்மளே வந்து ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிட்டோம். சொன்ன மாதிரியே 4 மணிக்கெல்லாம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடித்து ஊற்றுது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஏதோ வந்து நம்ம இருக்க ஹீட்டை வந்து தணிச்சு விடுற அளவுக்கு வந்து ஒரு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு? எங்கே இன்னைக்கு இவ்வளோ லேட்டு?
இன்னைக்கு 5 மணிக்கு தான் வந்திருக்க. டூர் போகலான்ட்டு கடைசியில் டியூட்டி பார்த்துட்டு வர உன்னெல்லாம் நம்பி பிள்ளைய வேற ஏமாந்து போச்சுக்க. என்னாலதான் லேட்டு. என்னாலதான் போல. அப்புறம் யாருனால? மனசாட்சிக்கு சொல்லு. மனசாட்சிக்கு நீ சொல்லு. 5 மணிக்கு வந்தா எங்க கொடைக்கானல்ல ஏறுறது? நான் முன்னாடியே வந்திருக்கேன். ஏன் இப்ப யாருன்னா ஏறிடலாமா? இப்போ இங்க இருக்க கொடைக்கானல்ல இப்படிதான் இருக்கு. இப்ப தெரியுமா? இப்ப நம்ம ஊரே கொடைக்கானல் தான் இருக்கு. சூப்பரா இருக்கும். இப்ப இங்கேயே சூப்பரா இருக்கு. நீ ஒன்றும் அங்க போய் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. கொடைக்கானல் வேற எங்கேயும் இல்லைங்க. எங்க மலைக்கு, இந்த பெரிய மலைக்கு பின்னாடி இருக்கிறதா கொடைக்கானல். அதுல ஒரு ஸ்டாண்ட் இல்லாம வீடியோ எடுக்காமையே ரொம்ப நாள் ஓட்டிட்டேன். சென்சார் இது காட்டினியா? காட்டவே இல்லை. நான் எடுத்தேன், இன்னைக்கு இதை யூஸ் பண்ணி தான் எடுத்தேன். எப்படி இந்த ஸ்டாண்ட் எடுக்கல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். யூடியூப் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ட்ரைபேட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக பயங்கர ஒருத்தனே சொல்லலாம். ஏன்னா சென்சாரு இருக்குது. நம்ம இப்படி ஸ்டாப் பண்ணோம்னா நின்றும், இப்படி பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். நீங்கள் எங்கிட்ட சுற்றினாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். உங்களை மட்டும்தான் அது பண்ணும். யார் இப்படி கை காட்டுறீங்களோ அந்த பர்சனை மட்டும்தான் சுற்றி சுற்றி எடுக்கும். எப்படி வேணால் இந்த கீழே இருக்கிறத சுருக்கி வச்சுக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இப்படி பண்ணணுமா? நீ எந்திரிச்சு நட. மணியை சுற்றி சுற்றி வீடியோ இல்லை, ஐ மீன் கொஞ்சம் ஸ்லோவாக. நீ ஆமாம் ஹைட் ஏற்றி வை. அப்புறம் அதே கன்ஃபியூஸ் ஆயிடும். சார்ஜ் இல்லை, காலையில் டக்கு டக்குன்னு இதாச்சு. இதையும் யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா சுற்றுது. நம்ம ஒரு வாக்கிங் போகிறோம், ஒரு குட்டி விளாக் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகும். அப்படி கை காட்டினா ஸ்டாப் ஆயிரும். இப்படி 3 மாதிரி காட்டினீங்கன்னா ஆன் ஆகிக்கும். ரொம்ப ஒர்த்து. இந்த ஸ்டாண்டோட தான் வருது இல்லையா? நான் கூட ஸ்டாண்டு தனியாக வாங்கணுமோன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, ஸ்டாண்டோட தான் வருது. மொத்தம் எவ்வளோ விலை? 2800. ஆனால் ஒர்த்து தான். அதான் வந்து 5000 6000 பெரிய பெரிய ஸ்டாண்டு போட்டு வாங்குறதுக்கு இது யூஸ் தானா. என்ன தான் வாங்கினாலும் எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இல்லாமலாம் போகாது. இதில் என்ன தெரியுங்களா மைனஸு? இந்த இடம் இருக்குல்ல, நான் இன்னைக்கு புரிஞ்சது. இந்த இடம் இருக்குல்ல, ஒவ்வொருடையும் இது லூஸ் டைட் பண்ணணும். நம்ம படக்குன்னு மற்றதுலலாம் என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே அந்த ஹெட்டை வந்து இது பண்ணுவோம். அப்போ அப்போ என்ன ஆகுனா, நம்ம டக்குன்னு இப்படி அமுக்கணும்னு உடஞ்சி போயிடும். வீணாக போச்சு. 2800 வீணாக போச்சு. அந்த ஒன்று மைனஸு. அதே மாதிரி இந்த மண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டும் வந்து லைட்டாக ஏதாச்சும் ஆச்சுன்னா மொத்தம் ஸ்டாண்டாக வீணாக போயிடும். என்னதான் எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் அதில் ஒரு மைனஸ் இல்லாமலாம் இருக்காது என்றைக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். திரும்பியும் நைட்டுக்கு மேலே ஒட்டந்தத்திரம் போகிற வேலை இருந்துச்சுங்க. ஒரு அர்ஜென்ட்டாக கஸ்டமர் வந்து இன்றைக்கே ப்ளீஸ் சிஸ்டர் எப்படியாச்சும் டிஸ்பேச் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு 3 பார்சலை மட்டும் எடுத்துகிட்டு ஒட்டந்தத்திரம் வரைக்கும் போயிருந்தோம். அவங்க வந்து ஏதோ வெனஸ்டே வந்து ஏதோ வெளியே போகிறாங்க போல். ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னைக்கெலாம் நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தது ஒரே நாளில் வந்துருச்சுங்க. எனக்கு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுங்கள் சிஸ்டர்னு கேட்டனால சரி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கேட்டாங்களேன்றக்காண்டி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். கொரியர்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் வரையில் வந்து புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். நம்ம மீன் என்ன சேமியாவா சாப்பிடுவேன். மணி வந்து மண்டே வந்ததே கொஞ்சம் லேட்டுங்க. ஒரு 5 o'clock அப்படிங்கையில் தான் வீட்டுக்கே வந்திருந்தார். ஸோ வந்து அதனால் அவருக்கு வந்து டியூஸ்டே வந்து டியூட்டிக்கு வந்து 3 மணிக்கு போய் ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. அதனால் காலையில் எல்லாருமே ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு 4 பேருமே செம தூக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு தோட்டத்துக்கும் போய், அதனால் வந்து கிளம்பிட்டோங்க. ஊருக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அதுக்குமே போகிறதுக்கு வந்து டைம் இல்லை. மழை பெஞ்சு ஃபுல்லாக களைக்கோழி அங்கங்கே வந்து அடிச்சு விட்ருக்கோம். ஆனாலுமே வந்து அந்த புல்லெல்லாம் சாகலை. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது கண்டினியூவாக மழை பெஞ்சு அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மருந்தெல்லாம் தண்ணியோடு கரைஞ்சி போயிடுது. அதனால் வந்து விட்டாச்சு. இன்னி வந்து களைக்கோழி அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மழை அந்த இது வந்து கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு மாமா வந்து சொல்லிட்டாரு. நாங்களுமே தோட்டத்துக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் அத்தை மாமா ஷாக்கு, என்னடா திடீர்னு தோட்டத்துக்கு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சொல்லாமல் தான் தோட்டத்துக்கே வந்து போயிருந்தோம்.
லாஸ்ட் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நம்மளே வந்து தோட்டத்தில் இந்த மாங்காயை வந்து பறித்து வைக்கோலில் வந்து நல்லா பழுக்க வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது லைட்டாக வந்து முகம் செவந்தா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அத்தை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டாங்க. இனி இந்த மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாளில் கம்ப்ளீட்டாக வந்து பழுத்துரும். இன்னும் அடுத்த ஒரு பேட்ச் வந்து எடுத்து பழுக்க வைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டி கன்ஸ் எல்லாம் நட்டுருந்தோம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்க. அந்த செங்கம்பள்ளி இந்த மாதிரிலாம் அந்த மரத்தில் இருக்க காயெல்லாம் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே வந்து ரவுண்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த புல்லு வெட்டுற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியே ஒரு 4-5 வருஷம் இருக்கும். பெருசாக நாங்களும் வந்து ஓட்டவே இல்லை, ஏன்னா அவருக்கு டைமும் இல்லை. இதை இன்றைக்கி வந்து ரித்வீன் வந்து எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி கொஞ்சம் புல் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் மாமா வந்து ஊருக்குள்ளே போய் எடுத்து வச்சு வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். மாங்காயை பறித்து வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. இங்கே ஓடிய அப்படி ஒடிச்சு மூஞ்சிக்கு வந்துடுவேன். ஓடி ஓடி சொல்லி வாங்கியிருப்பா. கீழே வை. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அதை போடுங்க. இங்கே பால் வரும். இந்த மேலே அதான் அங்கே இருக்கு பாருங்க, அதை போடுங்க. இதுக்கு என்னமோ பேர் சொன்னாங்க இந்த மாம்பழத்துக்கு. கண்ணில் தெரிச்சிரு, கண்ணில் தெரிச்சு பாப்பா கண்ணில் தெரிச்சிடும் பாப்பா. இதை போடுங்க. தூரமா சின்னதுலேயே பழுத்துருச்சு. ஆமாம், சின்னதுலேயே விழுந்து பழுது, சின்னதுலேயே பழுத்துருது போல. நல்லா இருக்கு ஆனால். மற்ற மரங்கள்லாம் இருக்கிறது நல்லா நீட்ட காய். இது வந்து நம்ம உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு செட் ஆகும். அதையுமே பழுக்க வச்சு சாப்பிட்டாலும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக தான் தெரியும். அது வியாபாரி இன்னும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பெட்டி வாங்கிட்டு வந்து வச்சு அடுக்கி வச்சோம் அப்படின்னா அதையும் கொஞ்சம் கூட பிடுங்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பறிச்சிட்டு வந்தது ஆளுக்கு ஒன்றா வந்து கொஞ்சம் தூக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் அந்த வைக்கோலில் வந்து அத்தை வந்து அப்படியே வந்து பரப்பி வச்சிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து இன்னொரு 1 வாரத்துக்குள்ளே வந்து இன்னும் நல்லா ஃபுல்லாக பழுத்துரும். இந்த இது பார்த்திங்கன்னா சின்னத்தை வந்து அவங்க தோட்டத்துலேருந்து தென்னங்குருத்து கிடச்சிச்சின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. வைக்கோல் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் போட வேண்டியதானே. நாங்களுமே வந்து போய் மாங்காய்லாம் பறித்து கொடுத்துட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். மணி வந்து வீட்டிலேருந்து ஒரு 2 மணிக்கெலாம் நானும் டியூட்டிக்கு வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் வீட்டுக்கு போய் சமைக்கணுமேன்றனால கொஞ்சம் டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லி தான் ரிட்டன் வந்தாச்சு. வரையில் அப்பா வந்து கார் ஷெட்டில் வண்டி வந்து எடுத்துகிட்டு இருந்தார். எங்கப்பா அப்படின்னோன்னா திருப்பூர் வந்து கிளம்புறேன் ஒரு வேலையா அப்படின்னாரு. சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மாமா வரையில் இந்த புல் வெட்டுற மிஷின் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்களா. பிள்ளைங்களுக்கு ஒரே குசி ஆயிடுச்சு. இதை வச்சு அப்பா வெட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெட்ரோலில் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த NH ரோட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த புல் வெட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மிஷின் தான். மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது நம்ம கையிலே கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறதான். கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் தான் அந்த புல்லை ஃபுல்லாக வந்து அடியோடு கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுரும். திரும்பி ஒரு 2 மழை வந்துச்சுன்னா வளரதான் செய்யும். அந்த களைக்கோழிக்கு இருக்க பவர் இதுக்கு இல்லை தான், பட் வந்து ஏதோ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். தக்காளி செடி அறுத்து விட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.